baddest DJ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். கொஞ்ச நாளாக யூடி போட முடியல, உடம்பு சரியில்லாமல் தொண்டை வேற கட்டிக்கிச்சு. சரி வாங்க கதைக்கு போகலாம். ஆதியும் பிருத்திவியும் அக்ரிமெண்ட்டை பற்றி சற்று நேரம் டிஸ்கஸ் செய்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பேசிக்கொண்டு அப்படியே தூங்கியும் போனார்கள். அடுத்த நாள் காலை ஆதி அறையில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது படுக்கையிலிருந்து எழுந்த பிருத்திவி அறையிலிருந்து வெளியே வந்தவன் கிச்சனுக்கு வந்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த லட்சுமி பாட்டியிடம் ஆதியின் அறைக்கு டீ எடுத்து வருவதாக கூறிவிட்டு ஆதியின் அறைக்கு சென்றான். அந்த நேரம் ஆதி அறையில் குளித்துவிட்டு பாத்ரூமில் இருந்து ஒரு டவலை இடுப்பில் கட்டிக்கொண்டு மற்றொரு டவலால் தன் தலையை துவட்டியவாறு நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது சரியாக பிருத்திவி ஆதியின் அறை கதவை திறந்து உள்ளே வந்தான். தலையை துவட்டியபடி படுக்கைக்கு அருகே வந்த ஆதி கீழே கிடந்த பேப்பர் வெயிட் மீது காலை வைத்து அதில் தடுக்கிவிட ஆதி தடுமாறி கீழே விழச் சென்றான். அப்போது அவனை காப்பாற்றும் பொருட்டு பிருத்திவி ஆதி என்று அழைத்து கொண்டு அவன் கையை பிடிக்க பிருத்திவியும் தடுமாறி ஆதி மீதே சென்று விழுந்தான். பிருத்திவி தன் மீது விழ வருவதை கவனித்த ஆதி பிருத்திவியின் தோள்பட்டையில் தன் கையால் பிடித்து கொண்டான். தற்போது இருவரையும் இந்த நிலையில் யார் பார்த்தாலும் ரொமான்ஸ் செய்வதாகத்தான் நினைப்பார்கள். சரியாக இந்த நேரத்தில் கௌரி ஆதியின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் கையில் டீ ட்ரே வைத்திருந்தாள். அறைக்குள் நுழைந்த கௌரியின் கண்களில் பட்டது இடுப்பில் டவலுடன் படுக்கையில் மல்லாக்கப்படுத்தபடி இருந்த ஆதி மற்றும் ஆதியின் இரு கைகளையும் பிடித்தபடி அந்தரத்தில் அவன் மீது படுத்த நிலையில் இருந்த பிருத்திவி. இந்த நிலையில் இருவரையும் பார்த்த கௌரிக்கோ மனதில் ஐயையோ என்ன இது, நாம தப்பான நேரத்தில் வந்துட்டோமா என்று நினைத்து கொண்டாள். பின்னர் நமக்கு எதுக்கு இதெல்லாம், நாம வந்த வேலையை செய்வோம் என்று நினைத்தவள் ஒன்றும் பாராதது போல் படுக்கைக்கு அருகில் இருந்த டேபிள் மீது 2 பேருக்கும் டீயை எடுத்து வைத்துவிட்டு இருவரையும் சற்று குனிந்து இன்னும் கூர்மையாக பார்த்தாள். கௌரியை கவனித்த ஆதியோ மனதில் அடியே இங்கே இருந்து முதல்ல கிளம்புடி, இப்படி பார்க்குறியே, ஐயோ இவ பார்வையே சரியில்லையே என்று நினைத்தவன் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பி கொண்டான். ஆதியை பார்த்துவிட்டு சற்று மேலாக நிமிர்ந்து பிருத்திவியை பார்த்தாள் கௌரி. பிருத்திவியோ அசடு வழிய சிரித்தவன், என்னம்மா கௌரி, நல்லா இருக்கியா? சரி போமா போ, எனக்கும் ஆதிக்கும் நல்லா பசிக்குது, நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து வைமா என்றாள். கௌரியும் ஒரு குழப்பமான சிரிப்புடன் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்று கதவை சாற்றினாள். வெளியே வந்த கௌரி தன் மார்பில் கையை வைத்து சற்று நிதானமாக பெருமூச்சு விட்டவள், என்ன இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்க ச்சே என்று தன் தலையை சிலிப்பி விட்டு கிச்சனுக்கு சென்று லட்சுமி பாட்டியிடம் அவங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொன்னாங்க பாட்டி என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். இங்கே ஆதியின் அறையில் கௌரி சென்றதும் ஆதி பிருத்திவியை பிடித்திருந்த கையை சுழற்றி பிருத்திவியை தனக்கு அருகில் பிடித்து தள்ளிவிட்டு எழுந்து அமர்ந்தான். தன் தலையில் அடித்து கொண்டான். ஆதி அருகில் இருந்தவன் எழுந்து அமர்ந்து என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு என்று கேட்க ஆதி பிருத்திவியை தன் கண்களை சுருக்கி பார்த்துவிட்டு, ஏண்டா நான் பெட்டு மேலே தாண்டா விழப்போனேன், என்ன ஏண்டா காப்பாத்துறங்கிற பேர்வழியில் இப்படி பிடிச்ச என்று கேட்டான். பிருத்திவியோ அது ஒரு பதட்டத்தில் செஞ்சிட்டேன்னு மச்சான், ஆனால் அது இப்படி ஆகும்னு நினைக்கலடா என்றாள். ஆதியோ ச்சே நான் அவன் முகத்தில் எப்படி முழிப்பேன் என்று நினைத்துவிட்டு தன் கண்களை மூடி திறந்தவன் சட்டென்று எழுந்து பிருத்திவியை பார்த்து சீக்கிரம் ரெடியாகு கிளம்பலாம் என்று கூறிவிட்டு அவனும் தயாரானான். இருவரும் தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்து அமர காலை உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். அப்போது அந்த இடத்தை ஆதி சுற்றியும் முற்றியும் பார்த்தான். கௌரி இல்லாதது அவனுக்கு சற்று நிம்மதியாக இருக்க அந்த நேரத்தில் கௌரி அந்த அறையிலிருந்து ஃப்ளாஸ்க் மற்றும் கையில் வாட்டர் பாட்டிலுடன் கிச்சனுக்கு சென்று கொண்டிருந்தாள். அப்போது கௌரியை பார்த்த ஆதி அவளை கவனிக்காதது போல் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். பிருத்திவியோ கௌரியை பார்த்து கொண்டு இருந்தான்.
கௌரியும் பிருத்திவியை நிமிர்ந்து பார்க்க பிருத்திவி உடனே கௌரிமா, எனக்கு கொஞ்சம் அந்த ஜூஸ் கொண்டு வந்து தெரியா என்று கேட்க ஆதி சட்டென்று பிருத்திவியின் காலை எட்டி உதைத்தான். ஆதி உதைத்ததில் பிருத்திவி நிலை தடுமாறி நகர்ந்து கீழே விழ போக டேபிளை பிடித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டான். பின்பு நார்மலாக எழுந்து அமர்ந்த பிருத்திவி, என்ன இவன் இப்படி காண்டாகிறான், இந்த பொண்ணை கேஷுவலாக தானே கூப்பிட்டேன் என்று திருவென்று முழித்தவன் ஆதியை பார்த்து அசடு வழிய சிரித்தான். ஆதியோ தன் கண்களை உருட்டி அவனை முறைத்து கொண்டு, உனக்கு இருடி, வெளியே வா என்று கூறினான். ஆதியின் செயலை கவனித்த லட்சுமி பாட்டி, என்ன ஆச்சு ஆதிக்கு, இவன் முகத்தில் ஏதோ கலவரம் தெரியுதே என்று நினைத்தவர் கௌரியை ஒருமுறை பார்த்துவிட்டு ஆதியிடம் சென்று, உனக்கு ஜூஸ் எடுத்து வரவா ஆதி என்றார். ஆதியோ, இல்லை பாட்டி, எனக்கு வேணாம், போதும் என்று கூறிவிட்டு சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்றான். பிருத்திவியும் ஆதி பின்னாலேயே கிளம்பி சென்று விட்டான். அன்று மதிய நேரம் வீட்டில் யாரும் இல்லாத வேளையில் கௌரி தன் அறையிலிருந்து மெல்ல வெளியே வந்தாள். வீட்டை சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். வீட்டில் யாரும் இல்லை. மதிய வேளை என்பதால் சாப்பாடு முடிந்த பின்பு அங்கிருந்த வேலையாட்கள் அனைவரும் அந்த இடத்திலிருந்து சென்றுவிட கௌரிக்கு அது வசதியாக போய்விட்டது. நேரத்தை பார்த்தாள். எப்படியும் இனி ஒரு 2 மணி நேரத்துக்கு யாரும் இந்த பக்கமே வரமாட்டாங்க, இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தவள் மெல்ல வீட்டிற்கு பின்புறம் சென்று ஒரு ஏணியை கிச்சன் வாசலில் எடுத்து வந்து வைத்தாள். பின்னர் அங்கும் இங்கும் தன் பார்வையை சுழல விட்டவள் ஒன்றும் அறியாதது போல் வீட்டிற்குள் நுழைந்தாள். பின்னர் சற்று நேரம் கழித்து தனது கையில் ஒரு டிராவல் பேக் மற்றும் தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் எதிர்பக்கமாக இருந்த ஸ்டோர் ரூமுக்குள் சென்றாள். அங்கு ஒரு பெரிய சேரை இழுத்து போட்டு கொண்டவள் அதன் மீது ஏறி அங்கிருந்த ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா கூட யாருக்கும் தெரியாது, இதுதான் சரியா இருக்கும் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்த அந்த ஜன்னல் வழியே தனது பேக் மற்றும் பெட்டியை வீசி எறிந்தாள். பின்னர் ஜன்னல் வழியாக வெளியே யாரேனும் வருகிறார்களா என்று மீண்டும் எட்டி பார்த்துவிட்டு யாரும் இல்லாததை உறுதி செய்தவள் மீண்டும் கிச்சனுக்கு வெளியே சென்று அங்கு அவள் வைத்திருந்த ஏணியை சத்தமில்லாமல் மெல்ல ஸ்டோர் ரூமுக்குள் எடுத்து வந்தாள். அந்த நாற்காலி மீது ஏறி நின்றவாறு அந்த ஏணியை ஜன்னல் வழியாக அந்த ரூமுக்கு அருகே இருந்த சுவரின் மீது ஏணியை படுக்க வைத்த நிலையில் ஜன்னலிலிருந்து அந்த சுவருக்கு ஒரு பாலம் போல் செட் செய்துவிட்டு பின்னர் மெல்ல அந்த ஜன்னல் வழியே ஏறியவள் அந்த ஏணி மீது சென்று அமர்ந்து கொண்டாள். பின்னர் தனக்கு பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு, பின்னால் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, இந்த பக்கம்தான் யாராவது வருவாங்களான்னு பார்க்கணும், ஸோ நாம் இப்படி பின்பக்கமாகவே நகர்ந்து போகிறது தான் நல்லது, பொசிஷனை மாற்ற வேண்டாம், இதே பொசிஷன்லேயே நகர்ந்து பின்னாலேயே போயிடுவோம் என்று நினைத்தவள் சரியாக அந்த சுவருக்கு ஓரமாக வந்ததும் மெல்ல நகர்ந்து பின்பக்கமாகவே ஒரு குழந்தை போல் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து சென்றாள். சரியாக சுவருக்கு ஓரமாக வந்ததும் தன் காலை நீட்டி கீழே இறங்க இடம் இருக்கிறதா என்று பார்த்தாள். அப்போது அவள் காலில் எதுவும் தென்படவில்லை. பின்னர் தன் காலை மேலே இழுத்து கொண்டு அந்த ஏணி மீது அமர்ந்து கொண்டு கீழே குதிக்க எத்தனை பெரிய ஆழம் இருக்கும் என்று லேசாக எட்டி பார்த்தாள். அந்த சுவர் அத்தனை பெரிதாக தெரியவில்லை. உடனே மீண்டும் தன் காலை பின்னால் நீட்டி கீழே கால் வைக்க இடம் இருக்கிறதா என்று தேடினாள். அப்பொழுது அவள் காலில் ஏதோ தொடவும், பரவாயில்ல, காலில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கு, இதுதான் சரியா இருக்கும் என்று நினைத்தவள் கால் வைத்து பார்த்தவளோ, என்ன ஏதோ பஞ்சு மாதிரி இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியலையே என்று மீண்டும் துளாவி பார்த்துவிட்டு, பரவாயில்ல, நமக்கு அழுத்தமாக கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதான், கீழே குதிச்சிட்டோன்னா பரவாயில்ல என்று நினைத்தவள் அவசரமாக அதில் காலை வைத்து மற்றொரு காலையும் கீழே ஊன்றி கீழே இறங்கினாள். ஆனால் அவள் கால் தரையில் படவில்லை. அவளை கையில் தாங்கி பிடித்து கொண்டது ஆதிதான். கௌரியை கையில் தாங்கி கொண்ட ஆதியை பார்த்து அதிர்ந்து போனாள் கௌரி. ஆதி கையில் இருந்தவாறே ஆதியின் முகத்தை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டே இருந்தாள். ஆதியோ ஒன்றும் நடக்காதது போல் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கௌரியை கையில் தூக்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றான். அவனை முகத்தில் குழப்பத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்த
கௌரிக்கோ இவர் எப்போ இங்கே வந்தார், அப்போது நான் இவர் கையில் தான் காலை வச்சேனா, என்னை தொக்க பிடிச்சிட்டாரே என்று மனதில் புலம்பிக் கொண்டே அவன் முகத்தையே அசையாமல் பார்த்த வண்ணம் இருந்தாள். வீட்டிற்குள் வந்த ஆதி அவளின் அறைக்கு தூக்கி வந்தவன் படுக்கையில் தொப்பென்று தூக்கி போட்டான். படுக்கையில் விழுந்த கௌரி சட்டென்று எழுந்து நின்று ஆதியின் முகத்தை பார்த்தாள். ஆதியோ ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அடுத்த சற்று நேரத்தில் அவள் வெளியே தூக்கி எறிந்த அவளது பெட்டி, பேக் போன்றவை அனைத்தும் அவள் அறைக்கு முன்னால் ஆதியின் பாடிகார்ட் கொண்டு வந்து வைத்துவிட்டு கௌரியின் அறைக்கதவை தட்டி சொல்லிவிட்டு சென்றார். கௌரிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆதி சரியாக எப்படி அந்த இடத்தில் வந்தான்? எவ்வாறு வந்தான்? ஏன் எதுவும் பேசாமல் செல்கிறான்? இதுக்கு ஆப்பு வைப்பானோ? நாம் வேற தப்பிக்க வேற முயற்சி பண்ணோம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. இப்போது செகண்ட் அட்டம்ப்ட்டு இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டேனே, எதுவும் பேசாமல் போகிறாரு என்று மனதில் நினைத்தவள், ஷோ ஏ கௌரி, உனக்கு அறிவே இல்லடி இந்த நேரத்தில். ஆனால் இந்த நேரத்தில் ஆதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்தார்? எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் என்று நினைத்தவள் ஆதிக்கிட்ட போய் பேசணும், எப்படி அங்கே வந்தீங்கன்னு, எப்படி வரலாம் அவர் என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். ஆமாங்க, நமக்கும் இந்த டவுட் இருக்கும்ல, ஆதி எப்படி சரியாக அந்த நேரத்தில் அங்கே வந்தார்? அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.